So in Romans, St. Paul continues with such a practical way of things. பவுல் இவ்விதமாக ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரத்தில் இந்த ஒரு நடைமுறைக்கு எதுவான பல காரியங்களை குறித்து பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை பவுல் எழுதும்படியான காரியங்களானது நமக்கு சாத்தியக்கூறுக்கு அப்பாற்பட்டதோ? Is it what the St. Paul has written is beyond of all the possibilities to live? அவ்விதமாக இந்த விதமான சாத்தியக்கூறுக்கு அப்பாற்பட்ட நிலையில் பவுல் சொல்லும்படியான காரியங்களானது காணப்படுகிறதா? No, every word of God has got the power of God's word to be applied in our lives. அவருடைய வார்த்தை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு எதுவானவைகளாக கொடுக்கப்பட்டவைகளாகவே இருக்கிறது. There is no doubt about it. அதில் எந்த விதமான சந்தேகம் என்பதே கிடையாது. So probably we may think that it is all impossible for us to live in that standard. அவ்விதமான அளவில் நடப்பது என்பது கூடாத காரியம் என்பதாக நாம் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் இது சாத்தியக்கூறு அல்லாததாக இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We must know that it is possible for us to live for God in this situation. இந்த சூழ்நிலையிலும் கூட இவ்விதமாக நாம் அவருடைய வார்த்தையின் அளவுகளில் வாழும்படியான ஒரு காரியத்தை நிச்சயமாக முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். How is it possible? அது எப்படி முடியும்? Is it possible for me to live? என்னால் அதற்கேற்ற விதமாக ஜீவிக்க முடியுமா? It is absolutely impossible for us to live with our strength. நம்முடைய பலத்தினால அவ்விதமாய் வாழ்வது என்பது கூடாத காரியம். Romans 12th chapter from 17th verse onwards, ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்தே அவர் உலக போக்குக்கு வித்தியாசமானதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். It talks about the way which is contrary to the way of the world. 17th verse 17வது வசனத்தில், recompense to no man evil for evil, provide things honest in the sight of all men, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் பாகம் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். People are filled with bitterness in their hearts. மக்கள் இருதயத்தில் கசப்பினால நிரம்பி இருக்கிறார்கள். bitterness against somebody, யாரை குறித்தாலும் கசப்பான உணர்வுகள். But Bible says you should not have bitterness. கசப்பு இருக்கக்கூடாது. Don't recompense evil for evil. பொல்லாப்புக்கு பொல்லாப்பு இருக்கக்கூடாது. இங்கே அவர் சொல்றாரு, you should do good to them. Instead of recompensing evil to them, அவர்களுக்கு பொல்லாப்பு செய்கிறதுக்கு பதிலாக அவர்களுக்கு நன்மை செய். 20th verse 20வது வசனத்தில், therefore if thine enemy hunger, feed him, if he thirst, give him drink, for in so doing thou shalt heap coals. இங்கே அவர் சொல்றாரு, அப்படி நம்ம செய்யக்கூடாது, அவர்களுக்கு நன்மை செய்ய. If so, you heap coals of fire on his head. அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். If thine enemy is hunger, feed him. சொல்லிட்டு கடைசியில் சொல்றார் 21st verse,
நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. பட் be not overcome of evil, but overcome evil with good. You should never be a person who is being overcome by evil around you. மற்ற சுற்றி இருக்கிற அந்த பொல்லாப்பினால நீ மேற்கொள்ளப்படக்கூடாது. Of course we really move with people who are godless. தெய்வ பக்தி இல்லாத மக்கள் மத்தியில் நாம் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. Even many people hate us when we follow the path of God. தேவனுடைய வழியை நாம் பின்பற்றும் பொழுது அநேக மக்கள் நம்மை வெறுக்கிறவர்களாகவும் கூட இருப்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். Because we don't conform to the world. உலகத்துக்கு ஒத்த நிலையில் நாம் வாழுவது இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் when we live around a situation where there are things which are completely contrary to God's principles, தேவனுடைய அளவுகளுக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தீமை உன்னை வெல்ல விட்டுறாத. Be not overcome of evil. Suppose somebody does evil to us. யாராவது நமக்கு பொல்லாப்பு செய்கிறாங்கன்னு வைங்க. If we retaliate with evil thought, bitter thought, அவர்களிடத்தில் நாம் பொல்லாத எண்ணங்கள் சிந்தனைகளினால அதற்கு பதில் உத்தரமாக வாழும் பொழுது our spirit is being affected. நம்முடைய ஆத்மாவானது பாதிக்கப்படுகிறது. our relationship with God is being affected. தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு பாதிக்கப்படுகிறது. our own soul is being defiled. நம்முடைய ஆத்மாவே அதனால கெட்டு போகுது. The Bible says you must overcome evil with good. தீமையை நன்மையினால வெல்ல. How could I overcome? அது எப்படி நான் மேற்கொள்வது? Dear people, the Lord Jesus Christ is the best example for a Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He was treated like so badly by the people whom he really did good. எவ்வளோ நன்மை செய்த அந்த மக்களினால அவர் அதிகமான விதத்தில் தவறாக கையாளப்பட்டார். He was taken to the cross even to be crucified. சிலுவையில் அறையப்படும்படியான அளவில் கொண்டு செல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Generally, for a person, when he meets a situation like that, it is natural to retaliate with bitterness, anger. பொதுவாக ஒரு மனிதன் விதமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும் பொழுது கசப்போடும் வெறுப்போடும் அந்த விதமான சூழ்நிலையை சந்திப்பது என்பது பொதுவான ஒரு காரியம்தான். But a Christian is a different person. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் வித்தியாசமானவன். The Bible says தீமையை நன்மையினால வெல்லு. Overcome evil with good. How could I overcome it? எப்படி அதை மேற்கொள்ள முடியும்? When Jesus was crucified, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது. He prayed, Father, forgive them, for they do not know what they are doing. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. If Jesus would have sinned in that extreme situation, he was not fit to die for the sinners. இயேசு கிறிஸ்து அவர் பாவம் அந்த சூழ்நிலை செய்திருப்பாரானால், வெறுப்பு கசப்பு கொண்டிருந்திருப்பாரானால், அவர் பாவிகளுக்காக மரிக்கும்படியான தகுதியை இழந்து விட்டார். Yes, but he prayed,
for these people. அந்த மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Dear people, so how could I overcome evil with good? அப்ப நான் எப்படி தீமையை நன்மையினால வெல்லுவது? Yes, there is no other greater pattern of Jesus Christ than the pattern of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியை விட வேறொரு முன்மாதிரி எதுவுமே கிடையாது. So we have to pray for them. It's an opportunity to pray for such souls. அவ்விதமான மக்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியான ஒரு தருணம். ஆண்டவரே மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. Lord, forgive them, for they do not know what they are doing. So on that side there is a positive response that you pray for them. அவர்களுக்காக நீ ஜெபிக்கிற ஒரு நேரான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. Your heart is also not being allowed to be defiled. உன்னுடைய இருதயம் கெட்டுப்போன ஒரு நிலைக்குள்ளாக போகும்படியான காரியம் அந்த இடத்துல அனுமதிக்கப்படவில்லை. So you grow in patience. பொறுமையில நீ வளருகிறாய். You don't grieve God. நீ தேவனை துக்கப்படுத்துவதில்லை. You may think these are all the things which is completely impossible. இவைகளெல்லாம் நமக்கு வாய்ப்பில்லை, முடியாது நம்ம நினைக்கலாம். But truly God has chosen a person in the world. We have been seeing in the recent meetings, கடந்த இந்த கூட்டங்களில் நாம் பார்த்து வருகிறோம். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவனை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தான் முன் குறித்திருக்கிறார். When God has chosen a person, God has chosen him that he should conform to the likeness of Jesus Christ. This is the ultimate aim of God's predestination. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதனுடைய அடிப்படையான முக்கியமான கடைசியான நோக்கமே அதுதான். So it is the work of God by the Spirit of God in the soul whom he has saved. அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவில் தம்முடைய ஆவியானவரை கொண்டு தேவன் அவரில் கிரியை செய்கிறார். He works in him to will and to do his good pleasure. அவனுக்குள்ளாக அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறார். That is the work of the Spirit of God in the soul of a man. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் தேவ ஆவியானவர் செய்கிற செயல் அது. It's completely contrary to a carnal man. ஒரு மாம்ச சிந்தை உள்ள மனுஷனுக்கு அது முடியாது. But when the Spirit of God is there, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது it is possible, அது முடியும். Because the very purpose, dear people, of God who has chosen a person is to conform to the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாயலில் ஒரு மனிதனை உருவாக்கும்படியாக வளரும்படியாகவே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். So the greatest prayer that a Christian should pray is, ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய மிக உன்னதமான ஒரு ஜெபம் எதுங்களா? இயேசுவை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. Change me like Jesus. We live in the Christian circle where there is so much of selfishness. சுயநல நிரம்பின ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Leave alone all the heathen people, non-Christians. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை விட்டுடுங்க, பிரஜாதியர்களை விட்டு விடுங்க. The so-called Christians today is a curse, to the cause of Christianity. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்று வாழுகிற அந்த மக்கள் தான் கிறிஸ்தவத்துக்கு பெரிய ஒரு சாபங்க. They are the curse. Why? Because they don't exhibit Christ in their lives. இயேசு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில காட்டுவதில்லை. Heathen people think that we are more better than the Christians, so-called Christians. பிரஜாதி மக்கள் நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்களை விட நம்ம எவ்வளவு பரவாயில்ல. The churches are full of politics. சபைகளில் பலவிதமான பிரச்சனைகள். Christians, among Christians, lot of politics of caste, ஜாதி, status, அந்தஸ்து,
So many things are being revealed. இந்த மாதிரியான காரியங்கள் காட்டப்படுகிறது. Christians think that a life of living in the church is different from the life of living in the public. சபையில் வாழுகிற வாழ்க்கைக்கும் வெளியே வாழுகிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு கிறிஸ்தவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். It's absolutely false. தவறு. You are called to be a witness for Jesus. இயேசுவுக்காக நீ சாட்சியாய் வாழும்படியாக தான் அழைக்கப்பட்ட. That is the greatest purpose and aim of you being saved. நீ ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதுதாங்க. When God works, His work is so great, and it is not a half-baked work. He is not creating half-baked Christians. ஆண்டவர் ஒரு மனிதனில் கிரியை செய்யும் பொழுது தேவன் மிக உன்னதமான அளவில் அந்த ஆத்துமாவில் கிரியை செய்கிறார். அரைகுறையான கிறிஸ்தவர்களை ஆண்டவர் உருவாக்குறல. He is not a half-baked God. ஒரு அரைகுறையான தேவன் அல்ல. He is a God with great power and sovereign strength. மகா பெரிய வல்லமையும் சர்வ பலமுள்ள தேவன். I tell you, dear people, that is the tremendous work which God does. அதைத்தான் தேவன் சார். Even among reformed people, we see not the confirmation to the likeness of Jesus Christ in their lives. சீர்திருத்த மக்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவுக்கு ஒத்த சாயலோட வாழ்க்கையில் பார்க்க முடியதில்லை. Every day they are not far better than other Christians. மற்ற கிறிஸ்தவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்ல முடியாத ஒரு காரியம் இல்லை. Why? ஏன்? They don't understand that it is God who has to work in them that they should grow in the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாயலில் வளரும்படியாக தேவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து வாழுவதில்லை. Why? They don't surrender. அவர்கள் முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை. When St. Paul starts with Romans 12, ரோமர் 12வது அதிகாரத்தை பவுல் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி தான் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? Romans 12:1, ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் இப்படி தான் ஆரம்பிக்கிறார். Unless there is a complete surrender in your life, you can't live to the standard which the following verses are being taught. இந்த பின்னால் இருக்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் உன்னால் வாழ முடியாதப்பா. It is impossible. முடியாது. ஏன்? Unless you surrender to God, God won't work in you. நீ ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கலன்னா தேவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய மாட்டார். He is not under the pity of you. நீ அவரை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. When the people of Israel, when they were disobeyed on the way to the promised land, God destroyed them. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணின பொழுது இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படியாமல் போனபோது அவர்களை அழித்து போட்டார். அவ்வளவுதான், finished. You may be a Christian for so many years, but in what way you are being guaranteed that you will get into the promised land, the heaven, and not being destroyed on the way of your journey? ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ விதமாக வாழுகிற அந்த வாழ்க்கையில் நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசிப்பா என்பதை குறித்து என்ன நிச்சயம் இருக்கிறது? நீ வழியில் அந்த மக்களைப் போல அழிக்கப்படாமல் போவா என்பதை குறித்து என்ன நிச்சயம் இருக்கிறது? That doesn't mean they were fought with God for 40 years. 40 வருஷம் தேவனோடு அவர்கள் போராடி. They resisted God. தேவனை எதிர்த்து நின்றார்கள். They were not willing to yield to God. தேவனுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க மனதில்லைங்க. You have your own standard of Christianity which is contrary to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான அளவில் நீ ஒரு கிறிஸ்தவ அளவை வைத்துக்கொண்டு வாழுகிறாய். Do you think that God will accept that? தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் நீ நினைக்கிறையா? Never. அப்படி இல்லைங்க. So unless you really surrender all parts of your lives, you can't live as a Christian and you can't be victorious. நீ தேவனுக்கு முழுமையாய் உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நீ ஒரு வெற்றியாக இருக்க முடியாது. Or rather, I tell you, you will be a hindrance for the cause of God's
purpose and kingdom. அவனுடைய நோக்கத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நீ ஒரு தடையாகவே இருக்கலாங்க. You may be a hindrance in your own family. உன்னுடைய குடும்பத்தில் நீ ஒரு தடையாக இருக்கலாம். You may think that I know the truth. சத்தியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லலாம். But truly speaking, you are the cause of hindrance to your own family. உன்னுடைய குடும்பத்தினுடைய மக்களினுடைய தடைக்கு நீ காரணமாக இருக்கலாம். When you don't surrender to God, தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா, unless there is an yielding of complete surrender to God, தேவனுக்கு நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கலன்னா, dear people, that is not the work of the Spirit of God in the soul of a man. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படுகிற செயல்பாடின் அளவு காரியம் அது அல்ல. You are satisfied with your own standard of simply some knowledge and something like that. நீ ஏதோ சில காரியங்களை அறிந்திருக்கிற அது இதுன்றதை குறித்து நீ திருப்தி அடைந்து போயிட்டு இருக்கிற. That doesn't mean that God will really accept your things and your way of standard of living. ஆகவே உன்னுடைய ஆவிக்குரிய அளவில் உன்னுடைய நிலையில் வாழுகிறத ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவன் சொன்னார், என்ன சொன்னார்? 12:1 அப்படி இருக்க. Therefore, அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்க. All through these 11 chapters he talked about the truth. 11 அதிகாரங்களில் சத்தியத்தை குறித்து பேசிட்டு அப்படி இருக்க. Therefore, every truth must should really made an impact on your heart to bow down before God. ஒவ்வொரு சத்தியமுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் அவருக்கு முன்பாக உன்னை பணியும்படியாக செய்ய வேண்டும். Every day does the Spirit of God speak to you? பரிசுத்த ஆவியானோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரா? You may think, is it? Can it be? ஒருவேளை நீ நினைக்கலாம், அப்படியா? அது இருக்க முடியுமா? Yes. Every second God will never leave to work in the soul of His chosen people. ஒவ்வொரு செகண்ட் கூட தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் அவர் செயல்படாமல் இருக்க முடியாது. It is not simply a part-time job your Christianity is. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ பகுதி நேர பணி இல்லையா? It's a full-time job. இது உன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க wherever you are, நீ எங்கே இருந்தாலும் சரி. Whether you in your office, உன்னுடைய ஆஃபீஸில் இருக்கலாம், whether in institution, பள்ளியில், ஸ்கூலில், காலேஜில் இருக்கலாம், wherever you are the person who is being molded by the Spirit of God, by God Himself to mold you even as a continual process in a soul to the confirmation of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக உன்னை வளர்க்கும்படியாக தேவன் தொடர்ந்து செய்யும்படியான ஒரு செயல். Why? It is not you, it is God who works in the soul. நீ இல்லை, தேவன் அந்த ஆத்துமாவில் கிரியை செய்கிறார். Do you think that God's work will be a thing which is an incomplete one? ஒரு முடிவு பெறாத, முற்று பெறாத ஒரு செயலை செய்யும்படியான ஒரு காரியம் தேவனுடைய செயலாக இருக்குன்னு நினைக்கிறேன். You and I are the people who work as an incomplete thing. In everything we are not perfect. நாம் பரிபூர்ணமானவர்கள் அல்ல, ஒரு நிறைவு பெற்ற பணியை நாம் செய்கிறவர்கள் என்று சொல்ல முடியாது. But do you think that God also will be so? தேவனும் அப்படி இருப்பார் நீ நினைக்கிறையா? இல்லை. God's work is something amazing. தேவனுடைய செயல் உன்னதமானது. We see the characters in the Bible. தேவனுடைய வேதத்தில் விதமான மக்களை பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு because of I beseech you mercies of God. Mercies of God is not exhausted. தேவனுடைய இரக்கமானது ஒழிந்து போகலப்பா. தேவனுக்கு உன்னை அர்ப்பணி. You can humble yourself. The Lord, something which I really hear is contrary to this living of my living. நான் வாழுகிற வாழ்க்கைக்கு இது முற்றிலும் வித்தியாசமாக இருக்குதே ஆண்டவரே. Am I right? நான் சரியா? Why not you humble yourself to God? தேவனிடத்தில் ஏன் இப்படி என்னை தாழ்த்த நீ விரும்பலையா?
அதனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை முதலாவது ஒப்பு கொடுக்கணும். There should, I tell you dear people, unless a surrender is there in the life of a person, God is not interested in such people, I tell you dear friend. தேவன் அவிதமான மக்களில் ஆர்வமுள்ளவர் அல்ல. You don't do any favor to God. You are the person who has to look for God's favor. நீ ஏதோ ஆண்டவருக்கு தயவு செய்கிற மாதிரி இல்லை, ஆண்டவரிடத்தில் தயவு தான் நீ பெற்றுக்கொண்டு வாழணும். So you must examine yourself. If you are earnest for a real acceptance of God in your life, you must live like this. இப்படித்தான் வாழணும். இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்காத. Even the Lord Jesus Christ, what did he say in Luke 6th chapter? லூக்கா 6வது அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார்? 27வது வசனம். He did what he preached. அவர் பிரசங்கம் என்னது அவர் செய்தார். Luke 6 chapter 27 and 28. But I say unto you which hear, love your enemies, do good to them which hate you. சொன்னார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி இல்லையே. People could not see something different in you other than the things which are being seen in other people. மற்ற மக்களில் காணப்படுகிற காரியத்துக்கு பெருசாக ஒன்றும் மாற்றத்தை பார்க்க முடியலையே கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்லை. அப்போ ஆண்டவர் தோத்துட்டாரா? இஸ் காட் ஃபெயில்ட்? நோ, நீ தான் தோத்துட்ட. 28 சொன்னார், 28th verse, bless them that curse you and pray for them which despitefully use you. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். When they curse you, you bless them, you pray for them. Dear people, this is something great, பெரிய காரியம். I understand, I know, I agree that it is impossible for a carnal man, ஒரு மாம்ச சிந்தை உள்ள மனுஷனுக்கு இது முற்றிலும் முடியாது, உண்மைதான். பட் because God has taken up such a majestic work of creating in a soul the likeness of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சாயலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும்படியாக உருவாக்கும்படியாக செய்கிற தேவனுடைய செயலாக இருக்கிறதுனால இது சாத்தியக்கூறாக முடியும். Even 1 Peter 3:9, 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் what did Peter say? பேதுரு என்ன சொன்னார்? not rendering evil for evil or railing for railing, but contrariwise blessing, knowing that ye are thereunto called, that ye should inherit a blessing. You are called for this purpose. இதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறப்பா. 1 பேதுரு 3:9 தான் சொல்றார், நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். I tell you dear people, when a person really understands that it is God who has called him, தேவன் தன்னை அழைத்திருக்கிறார் என்று விளங்கிக் கொள்கிற ஒரு மனிதன், he can't live a careless life in this world. ஒரு அலட்சியமான மனப்பான்மை இந்த உலகத்தில் வாழ மாட்டான். We have the pastors meeting on Tuesday and Wednesday coming week. செவ்வாய் புதன் pastors meeting. Some of the topics which, do you know the greatness of your calling? உடைய அழைப்பினுடைய அந்த மேன்மையான காரியத்தை நீ அறிஞ்சிருக்கிறையா? As a believer, ஒரு விசுவாசியா, as a servant of God, தேவனுடைய ஊழியக்காரனா? I tell you dear people, it is not a man who is in authority. அதிகாரத்தில் ஒரு மனுஷன், the King of Kings has called you. ராஜாதி ராஜா உன்னை அழைத்திருக்கிறார். For the calling which you have to respond is something tremendous. It should be. நீ அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு அழைப்பின் பிரதியுத்தரமாக வாழுகிற வாழ்க்கை என்பது மிக உன்னதமானதாக காணப்பட வேண்டும். பிகாஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பர்சன் ஹூ கால்ஸ் யூ. உன்னை அழைக்கிறவர் யாருன்னு உனக்கு தெரியாததுனால, த ஹை காலிங் ஆஃப் இட், அந்த உன்னதமான அழைப்பை நீ தெரியாததுனால, யூ லிவ் கேர்லெஸ்லி, கவனீனமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
The Bible never fails. வேதம் ஒரு காலம் தோற்று போகாது. அவதான் பேதுரு சொன்னார், நீ அழைக்கப்பட்டிருக்கிறான்னு தெரிஞ்சுக்க. இதுக்காக தான் யூ ஆர் கால் ஃபார் திஸ் பர்பஸ். அதான் சொல்கிறாரு, யூ ஆர் கால் ஃபார் திஸ் பர்பஸ். Bless that cause, pray for them and despitefully pray for you. அவர் சொல்கிறாரு, that knowing that you are there unto called. இதுக்காக என்னுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய்? தீமைக்கு தீமை செய்யாத, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செய்யாத உன் வாழ்க்கையில் நீ வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். Dear people, the word of God should really, when God operates in a soul, that is tremendous. தேவன் ஒரு ஆத்மாவில் கிரியை செய்யும் பொழுது அது உன்னதமான அளவில் தாங்க காணப்படும். That will be a great one. We see Joseph in Genesis. ஆதியாகமத்தில் யோசேப்பை பார்க்குறோங்க. We see Jesus in Joseph. யோசேப்பில் இயேசுவை நம்ம பார்க்குறோம். Yes, Joseph was brutally handled by his brothers. யோசேப்பு தன்னுடைய சகோதரனால் கொடுமையாக நடத்தப்பட்டானுங்க. How is it possible that such a cruel act done to him by his own brothers could be forgotten? தன்னுடைய சொந்த சகோதரர்களினால அவ்வளவு கொடூரமாய் செய்யப்பட்ட அந்த காரியத்தை எப்படி நான் மறக்க முடியும்னு யோசேப்பு சொல்ல முடியும். இட்ஸ் லெஜிட்டிமேட், நியாயமான காரியங்களோட காணப்படலாம். பட் we see Jesus in Joseph. யோசேப்பில் இயேசுவை பார்க்கிறோம். When Jacob died, யாக்கோபு இறந்த பின்னால these brothers were in terror. இந்த சகோதரரெல்லாம் பயப்பட்டு இருக்கிறாங்க. They came to Joseph and told, Genesis 50th chapter, ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் எல்லாம் பயந்து வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? They just were thinking in a carnal way. ஒரு மாம்ச சிந்தையில் அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. And when Joseph's brethren saw that their father was dead, they said, Joseph will peradventure hate us and will certainly request us all the evil which we did unto him. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சோறு கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்கும் நமக்கு சரிகட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் போய் அவங்க பேசுகிறாங்க. ஐயோ, நம்ம மாட்டிக்கிட்டோம். we are just caught up. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? we never see that Jacob said like this. யாக்கோபு சொன்னதா தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, and they sent a messenger unto Joseph saying, thy father did command before he died, saying, உங்கள் அப்பா சாகிறதுக்கு மரணம் அடைக்கு முன்னாடி இப்படி கட்டளையிட்டாரு. என்ன கட்டளையிட்டாரு? you must forgive. 17 ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். யோசேப்பு அழுதாங்க. he wept. oh, these brothers are only like this. இவ்வளவுதான் இந்த சகோதரர்கள். years have gone, but were they not changed? வருஷம் கடந்து போச்சானா மாற்றம் இல்லையா? he really wept. அழுதான். இவ்வளவுதானா உங்களுடைய நிலை? இவ்வளோ வருஷமாக என்னை பார்த்துட்டு நீங்கள் இவ்வளவுதான் நீங்கள் விளங்கிட்டு இருக்கீங்களா? is it all that you have understood of me? அவங்க சொன்னாங்க, தாழ விழுந்த அடிமைகள் 18th verse சொன்னாங்க, they fell down before his face, behold we are thy servants. ஆனால் யோசேப்பு என்ன சொன்னா தெரியுங்களா? fear not. 19th verse, பயப்படாதீங்க. for am I in the place of God? நான் என்ன தேவனா? you did men, you 20th, but as for you, you thought evil against me, but God meant it unto good, to bring to pass as it is this day, to save much people alive. அவனுடைய பார்வை எப்படி வித்தியாசமாக இருக்கு பாருங்க. you see the way in which he looks at the things. A child of God surely is the person who has got the Spirit of God in him. The way he looks at the things surely will be different.
ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால பார்க்குற காரியங்களை நிச்சயமாக வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. சொன்னால் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். God did it. It is not I, நான் அல்ல, it is God who did such a great thing even out of this evil. இந்த பொல்லாப்பிலிருந்து He believed that all things work together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை விசுவாசித்தான். But how you are perplexed when something go different from your expectation. உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் காரியம் வித்தியாசமாக போகும்போது நீ எப்படி குழம்புற, எப்படி நீ புலம்புற? You talk in such a way that you express yourself that you are not truly a child of God. நீ ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறத நீ காட்டுற. The way in which you respond is not really the way of faith. ஒரு விசுவாசத்தின் வழியில் நீ காணப்படுகிற விதமாக உன்னுடைய காரியங்கள் காணப்படவில்லை. Why? Yeah. When the Spirit of God only is in you, and when you understand that God has got a purpose in this world, பரிசுத்த ஆவி உனக்குள்ளாக இருக்கும் பொழுது மாத்திரமே, தேவன் இந்த உலகத்தில் எனக்கு மேலான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் உணர்ந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே you could respond like Joseph. யோசேப்பு போல நீ நடக்கிற மனுஷனாக இருப்பையா. Otherwise you will look for an opportunity to take a revenge, thinking that how bad they were, and it is time for me to take revenge. இல்லைன்னா நீ உலக மனுஷனை போல பழிக்கு பழி வாங்கும்படியான நிலையில் இது சரியான நேரம்னு செய்வேன். பட் ஜோசப் said, no, fear not. He exalted God. தேவனை உயர்த்தி பிடிக்கிறான். He talks in a positive way. நேர்மறையான விதத்தில் பேசுகிறான். He honors the providence of God. தேவனுடைய வழிநடத்தில் அந்த இடத்துல கனப்படுத்துகிறான். It is God, தேவன். Dear people, it has taken so many years back. பல வருஷம் கடந்து போச்சு. How marvelously God brought me over here, that I should be a person to save much people alive. தேவன் என்னை அநேக மக்களை உயிரோடு காக்கும்படி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். It is God. The mission of God is there in my life to fulfill, and for which I am here. தேவனுடைய பணியானது நிறைவேற்றப்படும்படியாக தேவன் அந்த பணிக்கு என்று இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். A Christian is a different person, dear friend. ஒரு கிறிஸ்தவன் வித்தியாசமானவன். Whom I call a Christian is the one who is chosen of the Lord. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். A child of God in whom the Spirit of God dwells and operates in him every second. ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார். He is not like a man of the people of the world. உலகத்து மக்களை போல அவன் இல்லையா. He is completely different. Or you are different from your home, in your home. உன் வீட்டில் நீ வித்தியாசமாக இருக்கிறையா? In any way, is there any possibility that Jesus is revealed through your life at any occasion? வாழ்க்கையில் எப்போவாவது இந்த சூழ்நிலையிலும் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு நபராக நீ காணப்படுகிறியா? I told you the prayer of a Christian is, ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெபம், Lord, make me like Jesus. இயேசுவை போல என்னை மாற்றும். Because it is the purpose of God. அது தேவனுடைய சித்தம். Many people may think, oh, Jesus will wash my sins and take to heaven. இயேசு என் பாவங்களை எல்லாம் நீக்கி பரலோகத்துக்கு கொண்டு போவார். The very purpose of a soul being saved is to conform to the likeness of Jesus Christ in this world. தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை ரட்சிப்பது என்பது
உடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும்படியான ஒரு குறிக்கோளோடு ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்பு இது. The salvation is glorious. ரட்சிப்பு மகிமைகிறது. அதுதான் so great as salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. In what way is so great? அது எவ்வளவு பெரிதுங்க? It transforms a man. ஒரு மனிதனை மாற்றுகிறது. It transforms his character. அவனுடைய குணத்தை மாற்றுகிறது. It transforms completely as a new way of living person. ஒரு புதிய வாழ்க்கை முறையில் வாழுகிற நபர். I tell you dear people, a person who finds Jesus in his life, இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டுகொண்ட மனிதன், the person who is called of the Lord, தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், he is different, he should be different. வித்தியாசமாக தான் இருக்கணும். Contrary to all the preachings of today's Christianity, very few people only will accept such things. விதமான காரியங்களை, இந்த கிறிஸ்தவ மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் புறம்பான விதமான போதனைகளை அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாட் இஸ் ஆல் தேர் எக்ஸ்பெக்டேஷன்? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஜீசஸ் should help me in my difficulty. என் கஷ்டத்தில் உதவி செய்யணும். My children should study well and get good jobs. என் பிள்ளை நல்லா படிக்கணும், வேலை வாங்கணும். It's all a material things. எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப நாள் வாழவியா? Can you live for a long time? In no time your spirit will pass from this world. உன் ஆவி இங்கிருந்து போகும். When you compare of eternity, நித்தியத்தை போக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமே இல்லையே. Even if you live for 100 years, 100 வருஷம் வாழ்ந்தா கூட நித்தியமாக தான் என்னால் முடியுது. நான் ஒரு பக்கம் ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எப்போவுமே நரகத்தை தான் நான் பார்க்குறேன். When I pray for other people, I look into the hell. Suppose many times I think of the people who come and hear God's word here. இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறவங்கள நான் நினைக்கிறேன், ஐயோ ஆண்டவரே, they have heard so many times the word of God. தேவனுடைய வார்த்தை எவ்வளோ கேட்டாங்க, but still அவங்க வந்து நரகத்துக்கு போவாங்கன்னா, when they go to hell, I believe God's word. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன். I believe in hell and heaven. பரலோக மோட்சங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா this is God's word, தேவனுடைய வார்த்தை. There is a God who created everything. எல்லாத்தையும் உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். You just look at the moon, stars and the earth and sun, சூரியன், பூமி, நிலவெல்லாம் பாருங்க. How it operates so wonderfully. எவ்வளோ அழகாக செயல்படுகிறது. Who created all these things? இது எல்லாம் யார் உண்டாக்கினது? Is it all a came? ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அவனுடைய பார்வை சிந்தை அவனுடைய எல்லா வாழ்க்கை முறையை மாற்றலைன்னா அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய செயலை அங்கீகரிக்க முடியாது. I can't accept. It cannot be recognized. If a person really understands in his spiritual life the way in which the great things are being seen, the way by which God guides, வழி நடத்துறது. இன்றைக்கி ஒரு கஷ்டம் வந்து என்ன பண்ணுறேன், ஐயோ எனக்கு அந்த கஷ்டம் தீரணும், ஐ மஸ்ட். இன்றைக்கி போதகர்லாம் அதான் பண்ணுறாங்க. தே ஆர் ஜாம் பண்ணு ஆல் தி யூடியூப்ஸ். உங்கள் கஷ்டம் போராட்டம், God will help you. All the carnal மாயைங்க, மாயை. இட்ஸ் அ வெயின். நீ ஒரு மாயை தான். நீயும் மாயை, நீ வாழ்கிறத மாயை. யுவர் லைஃப் இஸ் எ வெயின். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன் போன வாரம் ஒரு டாக்டர் இவங்க வீட்டு போய் பார்த்து சந்தித்தேன். கிளினிக்கில் மெர்காட்டில் 8 மணிக்கு வந்தார், முடித்தார். அவர் ஒரு வேனில் ஒரு டிரைவரோடு வருவார். ஹி ஹஸ் டு கம் இந்த டிரைவ். என்னை விட ஒரு 5 வருஷம் கூடுதல். வீட்டுக்கு போனால் சாப்பிட்டார், படுத்தார். ஹி ஜஸ்ட் வென்ட் டு பெட். சும்மா எந்திரிச்சார். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, சும்மா ஏதோ ஒரு மாதிரி. அவ்வளோதான், முடிஞ்சு, ஃபினிஷ்ட். கார்டியக் அரெஸ்ட்டும், இருதய துடிப்பு நின்று போச்சு. முடிஞ்சதுங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சது. வாழ்க்கையில் என்ன கேரண்டி? நீ வந்து இந்த வருஷத்தையே முடிப்பேன்னு என்ன கேரண்டி இருக்குன்னு நான் கேட்குறேன். வாட் கேரண்டி இஸ் தேர் தட் யூ வில் கம்ப்ளீட் திஸ் வெரி இயர்? ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, wherever the things that are not being dealt in my life, என் வாழ்க்கையில் இன்னுமாக நீர் செயல்படப்படாதபடிக்கு காணப்படுகிற எல்லா பகுதிகளையும் நீர் சந்தியும். சரண்டர். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். சரண்டர். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது.
வாழ்க்கையை ஒப்புக்கொடு. God will do great things. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். As long as you don't surrender. வாழ்க்கை ஆண்டவருக்கு நீ ஒப்புக்கூடாத வரைக்கும் நீ என்னதான் ததிகரத்தான் போட்டு நீ கிறிஸ்தவனை போல நடி, சபைக்கு வா, எல்லாம் செய்ய, you will never be a person who is being interested in God's sight. நீ என்ன தான் நடித்தா தேவனுடைய பார்வையில் உன்னை குறித்து அவருக்கு அக்கறை இல்லை. ஏன்னு கேட்டால் வேதம் சொல்லுது, எவனுடைய வாழ்க்கையில் கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அவர் நான் கடினப்படுத்துகிறார் பைபிள் சொல்லுது. ஆமாங்க, எவனுக்கு இரக்கமாக சித்தமாக இருக்க அவனை இறக்கப்படுகிறேன், எவனை இன்னும் கடினப்படுத்துகிறேன், இன்னும் அவன் இருதயம் கடினமாகத்தான் நான் பண்ணுறேன். இட் இஸ் காட், நாட் காட். ஏன்னா அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். இருதயத்தை கடினப்படுத்தினா இந்த உலகத்தில் எந்த ஒரு போதகனும் உடைக்க முடியாது, எந்த ஒரு சத்தியமும் உன்னை உடைக்காது. நோ ட்ரூத் வில் பிரேக். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பாயானா நீ உண்மையான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஆத்துமாவை நீ மோட்ச ராஜ்யத்துக்கு போவ. உன்னால் 4 பேர் சத்தியத்தை அறிந்து கொண்டு வாழ்வோம். இல்லைன்னா யூ வில் பி எ ஹிண்ட்ரன்ஸ். நீ ஒரு தடையாக தான் இருப்பப்பா. யூ வில் பி எ ஹிண்ட்ரன்ஸ். ஆனால் இயேசு ஒரு ஆத்மாவில் கிரியை செய்யும் பொழுது ஒரு தடைக்கல்லாக இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் உருவாக்குறதுல அவருக்கு ஆர்வம் இல்லை. உன்னை மாற்றி நான் இயேசுவை போல மாற்றணும். இல்லைன்னா பிசாசை போல உன்னை அவர் கடினப்படுத்திடுவார். திஸ் இஸ் த ஃபேக்ட். வேதம் தான். பிசாசை போல உன்னை கடினப்படுத்துவார். நீ உடைபடாத ஒரு பாத்திரமாகவே வாழ்ந்து மரித்திருவாள்தான். யூ வில் பி அ வெசல் நாட் பீயிங் broken and die. ஒருவேளை இதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கலாம், ஆனால் வேத சத்தியம் அதுதான். ஆகவே நம்மை தாழ்த்தும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் உடைத்தரலாம், உடையும். ஜெபம் பண்ணுவோங்க. கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லுகிறீர். ஆனால் இந்த தெய்வீக தன்மையும் குணமும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மால் மாத்திரமே கொடுக்கப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது அவன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பான், நீர் தூங்கி கொண்டிருப்பீரா? இல்லை. பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தவர். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக அவனை உருவாக்கும்படியாக அவனை தெரிந்து கொண்டிருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. அதுதான் போதனை. ஆகவே ஆவியானவரே, நீர் பேசும் ஆண்டவரே. நீ யார் வேலை இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறவர்களை இரக்கமாக, யாரை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறவர்களை கடினப்படுத்துகிறேன். யார் மேல் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவரே, நீர் இறங்கும், கிருபையாயிரும், உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com
davidango100 @gmail.com. நன்றி.